செல்வமா வீரமா? கல்வி செல்வத்துடன் இணைந்துவிடும், செல்வம் கல்வியுடன் இணைந்துவிடும். வீரம் என்பது செல்வத்துடனும் இணையாது, கல்வியுடனும் இணையாது. வீரம் என்பது ஒரு தனி ஆலமரம். இந்த தனி ஆலமரம் மாபெரும் சகாப்தம் படைக்கும். சகாப்தம் படைத்தவர்கள் பணத்துடன் வாழ்ந்தது கிடையாது. அவர்களே மனிதர்கள். அவர்கள் விண்ணை தொட்டுள்ளார்கள். மண்ணை தொடவில்லை, விண்ணை தொட்டுள்ளார்கள். அவரே மாமனிதர். அவர்களது புகழ் இன்று பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் வீரம். அந்த வீரம் காலம் அழியும் வரை அது சகாப்தம் படைத்துக் கொண்டே இருக்கும். பணம் வைத்திருப்பவர்கள் பணத்துடன் வாழ்ந்து விடலாம், இவ்வுலகில் ஆடம்பரமாக வாழ்ந்து விடலாம் என்று வாழ்வார்கள். ஆனால் அவருக்கென்று குடும்பங்கள் இருக்காது. அவருக்கென்று ஒரு மனிதன் இருக்க மாட்டான். பணம் இருக்கும், வேலையாட்கள் இருப்பார்கள். உடல்நிலை சரியில்லை என்றால் அவரை பார்த்துக் கொள்வதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாக ஆகிவிடும். எடுத்துக்காட்டு ஜெயலலிதா. வேற யாரையும் சொல்ல வேணாம். அதனால பணத்தோட தான் இணையும். கல்வியுடன்